எரிமலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு இந்தோனேசியா, மெக்சிகோ போன்ற நாடுகள் தான் நினைவுக்கு வரும். எரிமலை ஒரு இடத்துல வெடிக்கும்போது அது பல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இவற்றால் சில நன்மைகளும் இருக்குது. சரி, எரிமலைகள் பூமியில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளோட சூரிய குடும்பத்தை ஆராய்ச்சி செய்யும்போது பல கோள்லையும் துணைக்கோள்லையும் எரிமலை இருக்கிறது தெரிய வந்துச்சு. அது என்னென்ன கோள்கள்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி வேற்று கிரகத்தில் உள்ள எரிமலைகள். சூரிய குடும்பத்தோட முதல் கோள் புதன். இந்த புதன் கோள் சூரியனுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த கோளை பார்க்கும்போது சாம்பல் நிற பாறை போல் இருக்கும். இந்த கோளில் எண்ணற்ற எரிமலைகள் இருக்குது. புதன் கோளில் இருக்கிற எரிமலைக்குள்ளே இப்போ எந்த விளைவுகளும் நடக்கிறது கிடையாது. ஆனால் கடந்த காலத்தில் அந்த எரிமலையில் வெடிப்புகள் நடந்த தடயங்கள் இருக்குது. புதன் கோள் மேற்பரப்பில் உள்ள பிளவில் உருகிய எரிமலை குழம்பு ஓடிய பாதையும் காலப்போக்கில் அது குளிரால் இறுகியும் இருக்குது. ஆனால் இப்போது புதன்கோளில் எந்த எரிமலையும் இயங்குகிற நிலையில் இல்லை. புதன்கோளோட உட்புறத்தில் எரிமலை வெடிப்பிற்கு தேவையான அளவு ஆற்றலும் கிடையாது. வெள்ளிக்கோள் கொஞ்சம் பயங்கரமான கோள். அந்த கோள் முழுவதும் அடர்த்தியான மேகங்கள். அந்த அடர்த்தியான மேகத்துக்குள்ளே பூமியில் இருக்கிற மாதிரி தண்ணியெல்லாம் இருக்காது. தண்ணீருக்கு பதிலாக மிகவும் மோசமான சல்ஃபியூரிக் ஆசிட் தான் இருக்கும். இந்த அடர்த்தியான வளிமண்டலத்தால் வெள்ளியோட மேற்பரப்பை விண்வெளியிலிருந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஆனால் வெள்ளிக்கோளில் எரிமலைகள் இருக்கிற ஆதாரங்கள் மட்டும் இருக்குது. வெள்ளிக்கோளில் இருக்கிற எரிமலையில் மாட்மோன்ஸ் எரிமலை தான் ரொம்ப பெருசு. மாட்மோன்ஸ் எரிமலையோட உயரம் வெள்ளிக்கோளோட தரைப்பரப்பில் இருந்து 8 கிலோமீட்டர் உயரம் இருக்கும். பூமியில் இருக்கிற எவரெஸ்ட் சிகரத்தோட அளவில் இருக்கும். ஆனால் மாட்மோன்ஸ் எரிமலை இயங்கும் நிலையில் இருக்கான்னு தெரியலை. அதே மாதிரி இடுன் மோன்ஸ் அப்படிங்கிற எரிமலை வெள்ளியில் இருக்கிற பாறையை விட ரொம்ப சூடாக இருக்குன்னு, இது இவ்வளோ சூடாக இருக்கிறதால அது இயங்கும் நிலையில் கூட இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியால் வெள்ளிக்கோளுக்கு அனுப்பப்பட்ட வீனஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற விண்கலன் பல தகவலை அனுப்புச்சு. வெள்ளிக்கோளில் சில இடங்களில் வெப்பநிலை திடீர்னு அதிகரிப்பதும் குறைவதுமா இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த தகவலை பூமிக்கு அனுப்பியிருக்கு. ஏன் இப்படி இருக்குன்னு விஞ்ஞானிகள்கிட்ட கேட்டபோது வெள்ளி கிரகத்தில் இருக்கிற எரிமலை குழம்பின் இயக்கமாக கூட இது இருக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம பூமியோட துணைக்கோளான லூனா நிலவில் கூட எரிமலைகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது புதன்கோளில் இருக்கிற எரிமலைகள் போல் இயக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க. நிலவில் எரிமலை இருந்ததற்கான அடையாளம்தான் அங்கே இருக்கிற மரியா அப்படின்னு சொல்கிற பரந்த இருண்ட சமவெளி. நிலவில் கருப்பாக தெரியும் பல பகுதிகள் முன்னாடி எரிமலை குழம்பு ஓடிய மிச்சம்தான். நம்மளோட செவ்வாய்க்கோளில் கூட எரிமலைகள் இருக்குது. செவ்வாயில் இருக்கிற ஒலிம்பஸ் மோன்ஸ் அப்படின்னு சொல்கிற எரிமலை தான் நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய எரிமலை. இந்த எரிமலை 25 கிலோமீட்டர் உயரமானது. அதாவது எவரெஸ்ட் சிகரத்தை விட 3 மடங்கு பெருசு. இந்த எரிமலையோட விட்டம் சுமார் 624 கிலோமீட்டர். ஆனால் இந்த எரிமலை வெடிச்சே பல மில்லியன் ஆண்டுகள் இருக்கும். இனியும் இந்த எரிமலை வெடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சூரிய குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோளான வியாழன் கோளோட முக்கியமான நிலவில் ஒன்று ஐயோ. இந்த ஐயோ நிலவில் கூட எரிமலைகள் இருக்குது. சூரிய குடும்பத்திலேயே அதிக செயலில் உள்ள எரிமலைகள் இந்த ஐயோ நிலவில் தான் இருக்குது. எரிமலையால் வெளிவிடப்படும் சல்ஃபர் ரசாயனங்கள் விண்வெளி வர போகுதுன்னு இந்த ஐயோ நிலவு வியாழனுக்கு பக்கத்தில் இருக்கிறதால பயங்கரமான ஈர்ப்பு விசையால் ஐயோ நிலாவோட உட்புறம் தொடர்ந்து இழுக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் இருக்குன்னு, இந்த செயலால் ஐயோ நிலவு ரொம்பவும் சூடாக இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த அதிகளவு வெப்பம் எரிமலை வழியாக வெளியே வருதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சனிக்கோளோட மிகப்பெரிய துணைக்கோளான டைட்டன் நிலாவில் கூட எரிமலைகள் இருக்குது. இந்த துணைக்கோளில் தான் மிக மிக அடர்த்தியான வளிமண்டலம் இருக்குது. அதே மாதிரி பூமிக்கோளை தவிர சூரிய குடும்பத்தில் ஏரிகளை கொண்ட துணைக்கோளும் இந்த டைட்டன் நிலா தான். ஆனால் அந்த ஏரியில் தண்ணீருக்கு பதிலாக ஹைட்ரோ கார்பன் அப்படிங்கிற எரிபொருள் திரவத்தால் நிரம்பி இருக்குது. இந்த டைட்டன் நிலவில் கிரையோ வால்கனோ அப்படிங்கிற எரிமலை இருக்குது. அதாவது பனி எரிமலை. இந்த எரிமலை நெருப்பு குழம்பு உமிழ்வதற்கு பதிலாக சீக்கிரமாக ஆவியாகிற நீர், அமோனியா, மீத்தேன் போன்றவற்றை உமிழ்கிறது. சனிக்கோளோட இன்னொரு நிலவு தான் என்செலடஸ். இந்த என்செலடஸ் நிலவில் பனி எரிமலை இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த என்செலடஸ் நிலவில் 100க்கும் மேலே வெந்நீர் ஊற்றுகள் இருந்து அப்பப்போ வெடித்து நீரையும் ரசாயனங்களையும் என்செலடஸ் மேற்பரப்பு வரைக்கும், ஏன் விண்வெளி வரைக்கும் பறக்க விடுது.
இதை கசினி விண்கலம் 2005 கண்டுபிடிச்சிச்சு. இந்த தண்ணி என்செலடஸ் உறைந்த பனிப்பாறை அடியில் இருக்கிற பெருங்கடல்லிருந்து வரலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. நெப்டியூனோட மிகப்பெரிய துணைக்கோள் தான் ட்ரைட்டான். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரத்தை விட 30 மடங்கு தூரத்தில் இது இருக்குது. இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் இதை கூட ஆராய்ச்சியாளர்கள் விட்டு வைக்கல. 1989 வாயேஜர் 2 விண்கலம் இந்த ட்ரைட்டான் நிலவை கடந்து போச்சு. வாயேஜர் 2 விண்கலம் கடந்து போகும்போது ட்ரைட்டான் நிலவை ஃபோட்டோ எடுத்து அனுப்புச்சு. வாயேஜர் 2 விண்கலம் அனுப்பிய படத்தில் ட்ரைட்டான் நிலவில் பல சிறிய சிறிய பள்ளங்கள் இருக்கிறத பார்த்ததும் அங்கே கூட எரிமலைகள் இருப்பது உறுதியானது. ட்ரைட்டான் நிலவோட எரிமலையில் இருந்து வரும் பொருட்கள் விண்வெளியில் 5 கிலோமீட்டர் வரை போகுதான். இந்த எரிமலையும் பனி எரிமலை தான். மொத்தத்தில் பூமியை போன்ற சூழல் மற்ற கோளில் இல்லாட்டாலும் எரிமலைகள் மட்டும் எல்லா கோள்லையும் பொதுவாக தான் இருக்குது. ஒரு சில கோள்களில் தான் எரிமலைகள் சூடான பாறை குழம்பை வெளிவிடுறதுக்கு பதிலாக குளிரான நீர், அமோனியா, மீத்தேன் போன்றவற்றை வெளியிடுது. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.